வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வேர்ல்டு கப் சூப்பர் 8க்கான ஆஸ்திரேலியா vs பங்களாதேஷ் மேட்ச் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டு 2 மேட்சஸ் கிவ் அவே கொடுத்துருந்தோம். பட் யாரும் அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணல. ஒரு 2 பேர் 3 பேர் தான் பண்ணியிருந்தீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள், குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி கிவ் அவே சேலஞ்சை ப்ளே பண்ண சொல்லுங்கள். ஈஸி கொஸ்டின் தான். வின் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் இருக்குது. ஓகே, நான் அதை டீட்டெயிலாக ஒரு தனி வீடியோவே நான் அப்லோட் பண்ணுறேன். ஆஸ்திரேலியா vs பங்களாதேஷ். ஆஸ்திரேலியாவுக்கு தான் அதிக வாய்ப்பு அப்படின்னு நம்ம எல்லோரும் எதிர்பார்ப்போம். பட் ஆனால் பங்களாதேஷுக்கு ஒரு சின்ன ஹோப் இருக்குது. அது டீட்டெயிலாக பார்க்கலாம். பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு மேட்ச்சில் நார்மலாக ஒரு 2-3 பிளேயர்ஸ் விளையாண்டாங்க. பட் இந்த மேட்ச் மெயின் டீம் ஸ்குவாட் வர உள்ள வாய்ப்பு இருக்குது. பேட் கமிங்ஸ் வருவார். ஜேஸ்லுட்டு இல்லைனா நேதன் எல்லிஸ், கேமரோன் க்ரீனா இல்லைனா இன்னொரு கேமரோ க்ரீன் தான் கன்ஃபார்ம் ஆடுவார்னு நினைக்கிறேன். நான் எடுத்துருக்கிறேன். பங்களாதேஷை பொறுத்தவரை நோ சேஞ்சஸ். வின்னிங் டீம் காம்பினேஷனோட தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல சைடாக தான் இருக்காங்க. பட் பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங், பேட்டிங் ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது. பார்க்கலாம். ஓகே, வெஸ்ட் இண்டீஸில் தான் இந்த மேட்ச் நடக்குது. அதனால் ரெய்னி தான் வெதர் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நைட்டு மேட்ச்சு ரெய்னின்னு தான் கொடுத்துருக்காங்க. இந்தியா vs பங்களாதேஷ். ஸோ மேட்ச் நடக்கலைன்னா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. ஒவ்வொரு பாயிண்ட் கொடுப்பாங்க. அது ரொம்ப பின்னாடி பிரச்சனையாக நிற்கும். மேட்ச் எப்படியோ நடக்க தான் பார்ப்பாங்க. இது பவுலிங் பிச்சுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கிரவுண்டு. ஃபேஸஸும் சரி, ஸ்பின்னரும் சரி, ஆவரேஜ் விக்கெட் எடுத்திருக்காங்க. 6 விக்கெட் 5 விக்கெட் இந்த கிரவுண்டில். டோட்டல் 11 விக்கெட்டு, 115 கொடுத்துருக்காங்க. இப்போ ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சா 140 கன்ஃபார்மாக சொல்லலாம். அதே இது பங்களாதேஷ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சா 120 அடித்து டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. டஃப்பாக தான் இருக்கும் மேட்ச்சு. இதுதான் சொன்னேன். லாஸ்ட் 5 மேட்சஸ் ஆஸ்திரேலியா பங்களாதேஷும் விளையாண்டதில் பங்களாதேஷ் 3 தடவை வின் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா 2 தடவை தான். ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது மொத்தம் 6 மேட்சஸில் பங்களாதேஷ் 6மே வின் பண்ணியிருக்காங்க. இதில் மட்டும் இது இருக்குது. ஓகே, டீம்ஸ் போயிடலாம். டீம்ஸை விக்கெட் கீப்பரை பொறுத்தவரை நான் லிட்டன் தாஸுக்கே போயிருக்கேன். மேத்யூ வெயிட் பேட்டிங் வருமா அப்படிங்கிறது ஒரு டப். ஆனால் கேச்சஸ் ஸ்டெம்பிட் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இவர் டக் அவுட் ஆனார்னா ஆயிடுவாரா அப்படிங்கிறது பொறுத்தம் தான் பார்க்கணும். ஸ்டாருக்கு கொஞ்சம் இவருக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது. நான் இவரை தான் போயிருக்கேன். ஏன்னா இவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த காரணத்தினால். ஓகே, ஹெட்டு டேவிட் வார்னர் எடுத்திருக்கேன். அப்புறம் மார்ஸ் எடுக்கலை. நீங்கள் இந்த ஓப்பனர் 2 விதத்தில் யாராவது ஒருத்தரை ட்ராப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மார்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு டஸ்கின் நம்ம ஓவரில் யாராவது ஒருத்தர் அவுட்டாக அதிக வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. டேவிட் வார்னர் வேணுமா ட்ராப் பண்ணிவிட்டு மார்ஸை கூட எடுத்துக்கோங்க. அடுத்து சாய் பலாசனை எடுத்துக்கோங்க. பேட்டிங்கில் ஸ்வைப்னாலும் பவுலிங்கில் காப்பாற்றிடுவார். பவுலிங்கில் ஸ்வைப்பிட்டார்னா பேட்டிங்கில் ரன் அடித்து கொடுத்துருவார். அது போக நான் இங்கே சேஞ்சஸ் இருக்கிறதுனால கரெக்டான டீம் எடுக்கலை. கேப்டன் ஸ்டோனிஸே கொடுத்துக்கோங்க. பேட்டிங்காக இருக்கட்டும் பவுலிங்காக இருக்கட்டும் சிறப்பாக பண்ணிடுவார். சாம்பாக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்க்குக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க.
செகண்ட் டீம் பார்க்கலாம். இதுலேயும் நான் ஹெட்டு தான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, அவர் எப்பவுமே அவர் அதிரடியாக தான் ஆரம்பிப்பார். பட் ஆனால் அங்கூடி பவுலிங் போடுறதுல ஒருத்தர் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது ஓப்பனரில். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. லைன் அப் வந்தோன்னா நான் டெலிகிராமில் கண்டிப்பாக டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுறேன். கிவ்அவே போயிடலாம். கிவ்அவேயில் அதே தான், யார் இந்த மேட்சை வின் பண்ணுவா, ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் போட்டியில் யார் வெற்றி பெறுவார் அதை கரெக்டாக கமெண்ட் பண்ணவும். அது கூட எந்த பிளேயர் அதிக ரன் எடுப்பார். மேக்ஸிமம் டிராவிஸ் ஹெட்டு தான் எல்லோரும் நிறைய பேர் போவாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசித்து போங்க. ஈஸி கிவ்அவே. கண்டிப்பாக ஆவரேஜாக 50 கமெண்ட்டுக்கு மேலே வந்திருக்கணும். அப்போ தான் நான் அதை போட்டி கன்சிடர் பண்ணுவேன். இல்லைனா நான் அதை கேன்சல் பண்ணிடுவேன். அதை பார்த்துக்கோங்க. மிச்சப்படி ரூல்ஸ் அண்ட் இது இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அதை நான் எல்லா தடையும் சொல்லாண்டான்னு பார்க்குறேன். நீங்களே பார்த்து படிச்சுக்கோங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டு ஹெட் அதிக ரன் அடிப்பார் அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்னோட டெலிகிராம் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்புங்க. அது நான் மேட்ச் முடிஞ்சோன்னே அதை பார்த்துட்டு சொல்லுவேன். அதுக்கு முன்னே கமெண்ட் பண்ணியிருக்கணும், லைக் பண்ணியிருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் சேனலை. 2 பேர்த்துக்கு ஷேர் பண்ணியிருக்கணும். வாட்ஸ்அப்பில் 2 பேர்னால் 2 குரூப்பில் ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அதிக கமெண்ட்ஸ் வரும். நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணால் அது நல்லா இருக்காது. நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகே, மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி.